ஒவ்வொரு நாளும் இருள வாழ்ந்துட்டு இருக்கிறது போல இருக்கிறது. எப்போ எனக்கு ஒரு வெளிச்சம் வரும் நம்ம தத்தளிக்கிறோம்ல, அந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் நம் கர்த்தர் யார் என்பதை. ஹல்லேலூயா. அவர் யார் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம பேனிக்காவே மாட்டோம், நம்ம பேனிக்காவே மாட்டோம், நம்ம பெர்ப்ளெக்ஸ்ட் ஆக மாட்டோம். இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில இருந்து போயிரும். பதறி பதறி பேச மாட்டோம், அப்படியே ஆடி போயிட மாட்டோம், சோர்ந்து போயிட மாட்டோம், அழுக மாட்டோம். நமது கண்களிலிருந்து வரும் கண்ணீர் பூரா என்ன கண்ணீரா தெரியுமா இருக்கும்? ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அழுகையின் கண்ணீராக இருக்கவே இருக்காது, வேதனையின் கண்ணீராக இருக்கவே இருக்காது. ஒரு குழப்பத்திலே நம்ம இருக்க மாட்டோம். நாளைக்கு வீட்டுக்கு போனா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. என் வீட்டுக்கு போனாலும் சரி, என் வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, என் காலேஜுக்கு போனாலும் சரி, என் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு படி மேல என் கர்த்தர் என் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு படியாவது மேல நிப்பாருங்க, அதுதாங்க என் கர்த்தர். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும் சரி, அதை விட ஒரு படி மேல என் கர்த்தர் இருந்து கொண்டிருப்பார். அதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு ஈபேட் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவரை குறித்து ஒரு நாலேஜ் இல்லாம, அவர் கொடுக்கிற வல்லமையை குறித்து ஒரு நாலேஜ் இல்லாம, அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு நாலேஜ் இல்லாம, அவருடைய பலத்தை குறித்து ஒரு நாலேஜ் இல்லாம, அப்படியே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு கேட்கிறவன் எல்லார்கிட்டையும் நான் ஒரு ஈபேட், நான் ஒரு ஈபேட், என் கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன், இப்படி சொல்லுகிற ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை சொல்லணும் நீ யாரை சேவிக்கிறேன்ட்டு. ஹல்லேலூயா. உன்னுடைய பேச்சு சொல்லணும் நீ யாரை சேவிக்கிறேன்ட்டு. உன்னுடைய பார்வை சொல்ல வேண்டும் நீ யாரை சேவிக்கிறாய் என்று. ஹல்லேலூயா.